டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்டாட்காம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாட்காம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் சின்க்ரனஸ் காம்பன்சேட்டர். அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ரியாக்டிவ் பவரை அப்சர்வும் பண்ணோம், அதே சமயத்தில் சப்ளையும் பண்ணோம். அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஸ்டாட்டிக் சின்க்ரனஸ் காம்பன்சேட்டர். இதுதான் சிஸ்டம் பஸ்ஸு. இதுலேருந்து வரக்கூடியது வோல்டேஜ் ஈடின்னு வச்சுக்கிடுவோமே. இது ஒரு கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மர் எதோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா விஎஸ்இ, வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டரோட இந்த சிஸ்டம் பஸ் டிரான்ஸ்மிஷன் ஆனது கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எது மூலமாக? இந்த கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக. இதோட ஒரு கெப்பாசிட்டர் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியாக்டிவ் பவர் ஜென்ரேஷன் அல்லது அப்சர்ப்ஷன் ரெண்டுமே நடக்குது. அது எப்பப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக பாலிடெக்னிக் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடி அப்படின்னு சொல்லக்கூடிய யூட்டிலிட்டி பஸ் வோல்டேஜ், இந்த இடிங்கிறது இஎஸ், இதுதான் இஎஸ், இதுலேருந்து வரக்கூடியது சோர்ஸ் வோல்டேஜ். இந்த யூட்டிலிட்டி பஸ் வோல்டேஜ் இஎஸ்ஸை விட அதிகமாக இருந்தால், அதாவது இஎஸ்ஸை விட வோல்டேஜ் ஆஃப் த கன்வெர்ட்டர் இந்த வோல்டேஜ் இடியை விட அதிகமாக இருந்தால், ஓகேவா, இந்த வோல்டேஜ் கூடுமான வரைக்கும் இதை விட கம்மியாக தான் இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஈட்டியை விட குறைவாக அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஜென்ரேட்ஸ் ரியாக்டிவ் பவர். சரிங்களா? இது ஜென்ரேட்ஸ் ரியாக்டிவ் பவர். ஓகேவா? ஒருவேளை இந்த இஎஸ் அப்படிங்கிறது ஈட்டியை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னா, அதாவது அவுட்புட் ஆஃப் த கன்வெர்ட்டர், அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் த கன்வெர்ட்டர் இஸ் டிக்ரீஸ்டு பிலோ த யூட்டிலிட்டி பஸ் வோல்டேஜ். இதுதான் யூட்டிலிட்டி பஸ் வோல்டேஜ். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இட் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா? இஎஸ்ங்கிறது ஈட்டியை விட கம்மியாக இருந்தால் அப்சர்வ் பண்ணும் ரியாக்டிவ் பவரை, அதிகமாக இருந்தால் ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இஎஸ்ஸை விட இடி அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸ்டாட்காம்ங்கிறது ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டில் இருப்பதாக நாம் கொள்ள வேண்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் த சிஸ்டம் வோல்டேஜ் லீட் ஆகுதுன்னு வைங்களேன், அவுட்புட் கன்வெர்ட்டரோட அவுட்புட் வோல்டேஜை விட. அதாவது இந்த வோல்டேஜோட இந்த வோல்டேஜ் லீட் ஆகுதுன்னு வைங்களேன், ஃபேஸ் ஆங்கிள் லீட் ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ ஸ்டாட்காம் ரியல் பவரை சப்ளை செய்யும். ஓகே, இந்த வோல்டேஜை விட இந்த வோல்டேஜ் ஃபேஸ் ஆங்கிள் லீட் ஆகுது, இடியோட ஃபேஸ் ஆங்கிளை விட இஎஸோட ஃபேஸ் ஆங்கிள் லீட் ஆகுது அப்படிங்கும்போது இது அப்சர்வ் செய்யும் ரியல் பவரை. ஓகே, அதாவது உறிஞ்சிக்கும். அப்படியே ரிவர்ஸாக இருக்குன்னு வைங்களேன், லேக் ஆகுது அப்படின்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது எக்ஸ்சேஞ்சு பண்ணும் ரியல் பவரை. அதாவது சப்ளைஸ் ரியல் பவர், அப்சர்வ்ஸ் ரியல் பவர், சப்ளைஸ் ரியல் பவர், ஜென்ரேட்ஸ் ரியாக்டிவ் பவர், அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். இந்த 4 விஷயந்தான். ஓகேங்களா? இஎஸ்ஸை விட இடி குறைவாக இருந்தால், இஎஸ்ஸை விட இடி அதிகமாக இருந்தால், ஓகேவா, இஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா கன்வெர்ட்டரோட வோல்டேஜ், இடிங்கிறது என்னன்னா யூட்டிலிட்டி சிஸ்டம் பஸ் வோல்டேஜ், இந்த சிஸ்டம் பஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் த இடி, ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் த இஎஸ். லீட் ஆச்சுன்னா அப்சர்வ்ஸ் ரியல் பவர், லேக் ஆச்சுன்னா
டெலிவர்ஸ், அதாவது ரியல் பவரை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு. இப்போ அதோட அப்படியே அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும். சரிங்களா? ஏன்னா தேவையான அளவு தான் நமக்கு ரியாக்டிவ் பவர் அதில் இருக்குது. தேவையில்லாத ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் செய்யப்படுகிறது. அதேமாரி 10ங்கிற பட்சத்தில் ரியாக்டிவ் பவர் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பவர் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்டேபிள் வோல்டேஜ் லெவல் இருக்கும். ஸ்டேபிள் வோல்டேஜ் லெவல் இருக்கும். அதாவது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸ்டேபிள் வோல்டேஜ் லெவல். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லாஸஸ், சிஸ்டம் லாஸஸ் எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கும். ஓகே, லாஸஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஏன்னா நாம் வந்து தேவையில்லாத ரியாக்டிவ் பவரை எடுத்துடுறோம்ல, அதனால லாஸஸ் குறைஞ்சிரும். லோ ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அப்ளிகேஷன்ஸ். இதில் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மைக்ரோ கிரிட்ஸ், மைக்ரோ கிரிட்ஸில் பயன்படுத்துகிறோம். அதாவது அதுக்கடுத்து ஸ்மார்ட் கிரிட்டில் பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரிஃபைடு ரயில்வேஸில் பயன்படுத்துகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸை நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு ஸ்டாட்காம், அதாவது ஸ்டாட்டிக் சிங்க்ரனஸ் காம்பன்சேட்டர் அப்படின்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த டயக்ராம் ப்ளஸ் ES greater than ET, ET ES less than ET, ஃபேஸ் ஆங்கிள் லீடு லேக், ஜென்ரேட் ரியாக்டிவ் பவர், அப்சர்வ் ரியாக்டிவ் பவர், ஜென்ரேட்ஸ் ரியல் பவர், அப்சர்வ்ஸ் ரியல் பவர். இந்த 4 விஷயங்களும் எப்பப்போ நடக்குதுன்னு தெளிவாக எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் 10. சரிங்களா? ரைட்.